வீட்டில் மலை மலையாக பணம் சேர வேண்டுமா, நிரந்தர கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம தவறாமல் கடைப்பிடிக்கணும். பணம் சேருவதற்கான சூட்சம ரகசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு சமையல் அறையில் எந்த பொருளை அதிகமாக நம்ம பயன்படுத்தினால் பணம் சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மாதத்தின் முதல் நாள் என்ன செய்ய வேண்டும், பணத்தை மலை போல் பெருக்கிக் கொள்ள அப்படிங்கிறத பற்றியும், எந்த ஒரு பொருளை பர்ஸில் வைக்காமல் இருந்தால் பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த இடத்தை எக்காரணம் கொண்டும் அசுத்தமாக வைக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பல கேள்விகளுக்கான விடையாக தான் இந்த பதிவு இருக்க போது. பணம் சேருவதற்கான சூட்சம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வீட்டிலும் நம்ம வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னா மிக அளப்பரிய மாற்றத்தை நம்ம காணலாம். கோடீஸ்வரராக மாறி சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே எல்லார் மனதிலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக பல வழிகளில் முயற்சிகள் செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பல மாற்றத்தை வாழ்விலும் வீட்டிலும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தாலும் கூட சில விஷயங்களில் வரும் பணம் அப்படியே செலவாயிடும். எப்படி வருதுன்னே தெரியாது, ஆனால் ஒரே வழியில் போயிடும். இப்படி பணத்தை அதிகப்படியாக சேர்த்து கொள்வதற்கும் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்க வைப்பதற்கும், பணம் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்குவதற்கும், நிரந்தரமாக கோடீஸ்வரர் ஆவதற்கும் சில விஷயங்களை நம்ம வீட்டில் கடைப்பிடித்தாலே போதும், மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் பூஜைக்கு அறைக்கு நிகரான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல் அறை தான் பெண்களின் ராஜ்யம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த சமையல் அறையில் இந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர வர பணம் சேருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அப்படி என்ன பொருள் அதிகப்படியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, மகாலட்சுமியின் விருப்பமான ஒரு பொருள் தான் குறிப்பாக பசும் பால். பால்னால் செய்யப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும், தயிர், நெய், வெண்ணெய், அதே போல் பன்னீர், சீஸ், இந்த மாதிரி பாலால் எந்தெந்த பொருட்கள் தயாராகுதோ அந்த பொருட்களை, பாலினால் செய்யப்பட்ட பொருட்களை அதிகமாக சமையல் அறையில் சேர்த்துக்கிட்டே வர வர, அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர வர பணம் சேருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். பொதுவாகவே பாலை யூஸ் பண்ணி அதிகப்படியாக உணவு பதார்த்தங்கள் செய்வது, பாலை யூஸ் பண்ணி நெய்யை தயாரிப்பது, வெண்ணெயை உருவாக்குவது, வெண்ணெயிலிருந்து நெய் எடுப்பது, அதே போல் பன்னீர் வச்சு அதை பயன்படுத்துவது, தயிர் அதிகப்படியாக பயன்படுத்துவது, இந்த மாதிரி சமையல் அறையில் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர வர வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாகவே பார்க்கலாம். பெண்கள் சமையல் அறையில் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி அதற்கான மாற்றங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மாதத்தின் முதல் நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா இதுவும் சமையல் அறையில் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமானது தான். சமையல் அறையில் நம்ம பயன்படுத்தும் மிக மிக முக்கியமான பொருளில் ஒன்று தான் பட்டை. அந்த பட்டையை சின்ன சின்ன துண்டாக செஞ்சு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்தோம்னா நல்ல பட்டை பவுடர் நமக்கு கிடச்சிரும். அந்த பட்டை பவுடரை நம்ம இந்த ஒரு விஷயத்தை, அதாவது மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு இதை கட்டாயமாக செய்யணும். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்துக்கலாம். 500 ரூபாய் நோட்டில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் 100 ரூபாய், 200 ரூபாய் அந்த மாதிரி நோட்டுகள் எடுத்துக்கலாம். 500 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பட்டை பொடியை அது மேலே வச்சுக்கிட்டு பூஜை அறையில் நின்று அன்னைக்கு மனமுருக வேண்டிக்கலாம். இம்மாதத்தின் முதல் நாள் இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய நாள் இறைவனுக்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைத்து இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு மேலாக அந்த பட்டை பொடியை வைத்து இறைவன்கிட்ட மனமுருகி வேண்டிக்கலாம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பண வரவு அதிகப்படியாக இருக்கணும், நாங்கள் நினைப்பதற்கு மேலாக பணம் எங்கள் வாழ்வில் வந்து சேரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு அந்த 500 ரூபாய் நோட்டை அந்த பட்டை பொடியோட அந்த நாள் முழுவதும் அந்த பூஜை அறையிலேயே வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மறுநாள் அந்த பட்டை பொடியோடு இருக்கக்கூடிய அந்த 500 ரூபாய் நோட்டை
நம்ம வீட்டில் பணம் சேகரிக்கும் பெட்டி எந்த இடத்துல வைத்து பணத்தை சேகரிப்போமோ அந்த இடத்தில் அந்த பட்டை பொடியை எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு அந்த 500 ரூபாய் நோட்டை நம்ம அன்றாட செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு நம்ம செய்துக்கிட்டே வர வர வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்து உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அதே போல் சில பொருட்களை பர்சில் கண்டிப்பாக வைக்கணும், சில பொருட்களை பர்சில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் உண்மை. அப்படி எந்த ஒரு பொருளை பர்சில் வைக்காமல் இருந்தோன்னா பணம் சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா நகை அடகு வைத்த சீட்டு, அடுத்ததாக பார்த்தோன்னா மருத்துவ செலவுக்கான சீட்டு, மருந்து வாங்கினதுக்கான சீட்டு, பர்சனல் லோன், இப்படி ஏதாவது லோன் போட்டிருப்போம் அந்த லோன் சம்பந்தமான ரசீது, இந்த மாதிரி ரசீது வகைகளை பர்சில் வைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது அந்த பர்சில் பணம் சேருவதற்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை. அதை கண்டிப்பாக பத்திரமா வைக்கணும் தான். ஆனால் அதற்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி ஒரு கவர் எடுத்து பத்திரமா அதை பத்திரப்படுத்தி பத்திரமான ஒரு இடத்துல வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மறந்தும் கூட அதை பர்சில் வைக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் அதாவது மருந்து சம்பந்தமான ரசீப்பு, லோன் சம்பந்தமான ரசீது, அதே போல் நகை அடகு வைத்ததுக்கான ரசீது, இந்த பொருட்களை பர்சில் வைக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அடுத்த வகையில் பார்த்தோன்னா வீடு அப்படிங்கிறது எப்போவுமே சுத்தபத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சில பேர் பார்த்தோன்னா வீட்டை அப்படியே நகன்னு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை பாத்ரூம் அப்படிங்கிறது ரொம்பவே அசுத்தமாக வைத்திருப்பாங்க. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் கழிவறை, வீட்டின் கழிவறை அப்படிங்கிறது அசுத்தமாக வைக்கவே கூடாது. சுத்தபத்தமாக வீடு எப்படி பராமரிக்கப்படுதோ நறுமணத்தோடு இருக்குதோ அதே மாதிரி நம் வீட்டில் கழிவறையையும் நம்ம நறுமணத்தோட சுத்தபத்தமாக வைத்திருந்தோன்னா நிச்சயமாக பணம் புழக்கத்திற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்னடா கழிவறையை சுத்தபத்தணுமா படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வீடு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தது தான், கழிவறையும் இதில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம் வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் கழிவறை பாத்ரூம் அசுத்தமாக வைத்திருக்கவே கூடாது. எப்பொழுதுமே அந்த பாத்ரூம்குள்ளே நுழையும் பொழுது முகம் சுளிக்காமல் நறுமணத்தோடு எந்த ஒரு வீட்டில் அந்த பாத்ரூம் இருக்கோ அந்த வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது மிக மிக அதிகப்படியாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இந்த விஷயங்களை கடைப்பிடித்து பணம் சேர்வதற்கான அந்த சூட்சம ரகசியத்தை தெரிந்து கொண்டு தினம் தினம் அதை நம்ம செயல்படுத்திக்கிட்டே வந்தோன்னா நம் வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அற்புதத்தையும் பணம் சேர்வதற்கான சூட்சுமத்தையும் நம்ம கண்குளிர பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் செய்து உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.